வச்சா குடிமை அடித்தா மொட்டை அப்படின்ற மாதிரி. இப்போது கடவுள் இல்லைன்னாங்கன்னா அவங்களுக்கு எந்த மாற்றமும் இல்லாமல் அவங்க போய் சேர காலம் வரைக்கும் அந்த கடவுள் இல்லைன்னே பேசிகிட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்க வாழ்க்கையில் எந்த மாற்றமுமே இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா அது சரியான வாழ்க்கையா இல்லை அந்த மாற்றத்தை ஏற்படுத்துறது கரெக்டான வாழ்க்கையா? அது கடவுள் வாழ்க்கையே கிடையாது. அது கட்சி கொள்கை. அது ஏன்னா இதில் பல விஷயங்கள் இருக்குது. ஆதியில் மனிதனை அடிமைப்படுத்திட்டாங்க. அன்றைக்கி ஆதியில் ஒரு ஊருக்குள்ளே போனால் 2 பானை வைக்கிறது, ஒரு பானையில் தண்ணி குடிக்கக்கூடாது. டீ கடையில் போனால் அவனுக்கு ஒரு தனி கிளாஸ் கொடுக்குறது, ஊருக்குள்ளே செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. இந்த மாதிரி அவமானத்தினுடைய உச்சம்தான் கடவுள் இருந்தால் இப்படி பண்ணுவானா அப்படின்ற எண்ணம் உருவாச்சு. கடவுள் இருந்தால் எல்லாருக்கும் கடவுள் தானே, எல்லாரும் மனுஷன் தானே, எல்லாரும் ஒரே மாதிரி தானே வாழணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும். அப்போ கடவுள் இல்லைன்றதுனால தானே இந்த மனுஷன் இந்த ஆதிக்கம் செலுத்துகிறான். அப்போ இந்த ஆதிக்கத்தை எதிர்க்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போ கடவுளை எதிர்க்கணும். கடவுளை எதிர்க்கிறதுக்கு காரணம் இந்த மனுஷனை எதிர்க்கிறது அப்படின்றதுக்காக அது ஒரு கட்சி கொள்கையாக உருவாக்கிக்கினாங்களே தவிர அது உண்மை இல்லை. ஏன்னா அப்படி இருந்தவங்க குடும்பத்துங்களில் கூட கடவுள் வழிபாடுகள் நடந்துக்கினே இருந்தது. அந்த மாதிரி இருந்தவங்க குடும்பங்களில் கடவுள் வழிபாடு நடந்துக்கினே இருந்தது. ஆனால் அது அவங்க வீட்டுக்குள்ளே எதிர்க்கலை. ஏன்னா அவங்க குடும்பம் அவங்கள எதிர்க்கலை. அதனால் அவங்க குடும்பத்துக்குள்ளே அந்த வழிபாட்டை அவங்க தடுக்கலை. ஆனால் ஊருக்குள்ளே அதை நான் அவமதித்தான். நான் இன்னைக்கு கூட பல வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். ஜாதி வீட்டில் வச்சுக்கோ, மதம் உன்னோட வச்சுக்கோ. இந்த மதத்தை எடுத்து போய் மற்ற மதத்து மேலே திணிக்கிறதோ இல்லை ஜாதி எடுத்து போய் மற்ற மேலே திணிக்கிறதோ, ஒரு பொது இடத்துல இவன் வரக்கூடாது இந்த ஜாதி அந்த ஜாதின்னு சொல்கிறதோ பெரும் தவறு. அப்போ இந்த ஜாதின்றது ஒன்று யார் வச்சுக்கிறது? நீயா வச்சுக்கிறது. இப்போ ஒரு ஐயர் வீட்டில் ஒரு பையன் பிறந்துட்டான். ஐயருக்கு 4 பசங்க இருக்குது. ஐயரால் காப்பாற்ற முடியாது. ஒரு பையன் வேற ஒரு நாய்க்கர் வீட்டுக்கு கொடுத்துட்டாரு. அந்த பையன் வளர்ந்தவன் அவன் என்னன்னு சொல்லுவான்? நாய்க்கர்னு சொல்லுவான். அப்போ இயற்கையாது இல்லை. ஜாதின்றது செயற்கையாக வச்சுக்கினது, மதம்ன்றது செயற்கையாக வச்சுக்கினது, இயற்கை கிடையாது. மனுஷன்றவன் இயற்கை. அப்போ இந்த இயற்கையில் ஏற்றத்தாழ்வே கிடையாது. பிறக்கும் போது எல்லாமே குழந்தை தான், அதுக்கு எந்த ஜாதியும் கிடையாது. வளர்ந்து அந்தந்த இடத்துக்கு போகும்போது தான் அதுக்கு ஜாதி உருவாகுது, அதுக்கு மதம் உருவாகுது. பிறக்கும் போது எங்கேயாவது ஜாதி உருவாச்சா, மதம் உருவாச்சா? அது இந்த மத குழந்தைன்னு செல்வு போட்டுனா பொந்தது, அந்த மத குழந்தை நல்லா போட்டுனா பொந்தது, இந்த மதம் நீடு ஓம் போட்டுனா பொந்தது, எதுவும் கிடையாது. அப்போது இயற்கையோட மனிதன் வாழ்ந்தான்னா அந்த ஏற்றத்தாழ்வு வராது. செயற்கையில் போய் சேரும்போது தான் ஒருத்தனை தாழ்த்தி ஒருத்தனை உயர்த்தும் போது தான் இந்த வெறியாட்டம் வந்தது. இதனால் வந்ததான் இந்த ஏற்றத்தாழ்வுலாம். கடவுள் இல்லைன்றது, கடவுள் இல்லைன்னு உலகத்துக்கு சொன்னாங்களே தவிர வீட்டுக்கு சொல்ல முடியல. ஏன்னா வீட்டில் எதிர்க்கல, ஊர் எதிர்த்தது. ஊர் எதிர்த்ததால ஊரை எதிர்க்கிறதுக்காக சொன்னாங்க, வீட்டை எதிர்க்கிறதுக்காக சொல்ல. யார் எதிர்த்தாலும் கடவுளை எதிர்க்க முடியாது. இப்போ நான் திட்டுறேன் கடவுளை, கடவுள் போய் சேருமா? சேராது. ஏன்னா கடவுள் இன்பம் துன்பம் இரவு பகல் எல்லாத்தையும் கடந்து நின்றவன் கடவுள். இந்த சராசரி இன்னைக்கு பிறந்த நாளைக்கு சாவர மனுஷன் எதை சொன்னாலும் கடவுளுக்கு போய் சேராது. வாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது, அதை தாழ்த்தினாலும் கடவுளுக்கு போகாது. கடவுள் கடவுளாகவே தான் நிற்பான். மனிதனுடைய செயல் கடவுளுக்கு போகாது, மகானுடைய செயல் தான் கடவுளுக்கு போகும். அதனால் மனுஷனுடைய செயல்லாம் கடவுளுக்கு போகாது. அதனால் அவன் ஒரு கொள்கைக்கு பிடிச்சிக்கின்னு வாழ்ந்துட்டான், வேறு வழி இல்லை அவனுக்கு. அதனால் அப்படி வாழ்ந்துட்டு போனாங்க. சொல்லு. இப்போ இது சாதாரண மனுஷங்களும் தன்னோட முடிவுகள் மாற்றத்துக்கு என்ன இல்லை, அதில் பாதிக்கப்பட்டவங்களாம் அந்த பக்கம் போய் சேர்ந்துக்கணும். இல்லை பாதிக்கப்படாதவனும் சில பேர் சேர்ந்துக்கணும், ஆதாயத்துக்காக, உண்மைக்காக இல்லை. அதிலே இருந்துக்கணும் கோயிலுக்கு போனவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே இருந்துக்கணும் மொட்டை அடிச்சவன் எவ்வளோ பேர் இருக்கிறான், அதிலே அந்த காது குத்த காவடி எடுத்தவன் எவ்வளோ பேர் இருக்கிறான். அதனால் அந்த ஏக்கம் அந்த பேச்சு அதுக்காக அங்கே இருந்தான். ராமேஸ்வரம் போகணும் ஒரு தாய் தாப்பனுக்கு ஆசை. ஆனால் அவங்களால வண்டி ஏறிலாம் போக முடியாது, உடம்பு சரியில்லை. ஆனால் அவங்களுக்கு ஆசை காசி, ராமேஸ்வரம் காசி பார்த்தாச்சு, ராமேஸ்வரம் போயிடணும் நான் அப்படின்னு ஆசை. உள்ளகாரன் இந்த கருவாட்டு டோலி தெரியுமா, கருவாட்டு கூட தூக்கின்னு வருவாங்க. அந்த மாதிரி டோலி கட்டி ஒரு கூடியில் அப்பாவையும் ஒரு கூடியில் அம்மாவையும் காசிலேருந்து நடந்து வந்துக்கிறான் ராமேஸ்வரத்துக்கு. அவன் இல்லை புள்ள
ஒரு தாய் தகப்பன் வளர்ந்த பிறகு நம்ம 1000 வாயாடுறோம். ஆனால் நம்மளை வளர்க்க அந்த தாய் தகப்பன் எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு ஒரு நாளும் நினச்சி பார்க்கறதில்ல பிள்ளைங்க. எத்தனை இடத்துல அவமானப்பட்டிருப்பான், எத்தனை வாட்டி எத்தனை இடத்துல கடன் வாங்கியிருப்பான், அந்த தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருப்பான். இதை நம்ம பிள்ளைங்க யோசிக்கிறதே கிடையாது ஒரு நாளும். அதனால் அது வாலிப கோளாறு. அது எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வம் கூட பின்னாடி தான். அதுக்கு தான் மாதா பிதா குரு தெய்வம்னா. எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை தெய்வமாக நினைக்கிறானோ அவன் தெய்வத்தில் வைக்கப்படுவான். எவன் ஒருத்தன் தாய் தகப்பனை அவமதிச்சுட்டு தெய்வத்தை வணங்கூட கூட நரகத்தில் தான் வைக்கப்படுவான். இதுதான் தெய்வ தத்துவம். இதை எல்லா பிள்ளைகளும் உணரணும். ஏன்னா ஒரு குழந்தைய வளர்க்குறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. திடீர்னு ஒரு தொடம் வரும், திடீர்னு ஒரு பேதியாகும், திடீர்னு ஒரு வாந்தி வரும். இவ்வளவும் அவங்களுடைய சுய இதெல்லாம் விட்டுட்டு அந்த பிள்ளைக்காகவே அவங்க வாழ்க்கையை தள்ளுறாங்க. அதை யோசிக்கிறதே இல்லை பிள்ளைங்க. அவங்க வளர்ந்து கொஞ்சம் உருவான உடனே இன்னும் கல்யாணம் ஆகி போச்சுன்னா இன்னும் தாய் தப்புன்னு அப்படியே ஓரங்கட்டி பிளாட்பாட்டில் விட்டுடுறாங்க. இந்த மாதிரியான பிள்ளைங்க நரகம்தான் கதியை தவிர சொர்க்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது. சொல்லுப்பா. உபதேசம் கொடுக்கும்போது நம்ம சொல்லி கொடுக்குறோம் சின்முத்திரை. சின்முத்திரை. இந்த சின்முத்திரையினுடைய தத்துவம் என்ன அப்படின்னா கட்டை விரல் சிவம், ஆள்காட்டி விரல் அம்பாள். இந்த ரெண்டு எப்போ சேர்ந்தோ அப்போ தான் ஒருத்தனுக்கு மோட்சம். இது ரெண்டும் தனித்தனியாக வரைக்கும் அவனுக்கு மோட்சமே கிடையாது, நாசம்தான். இது ரெண்டும் சேரணும். இங்கே வெளியே உள்ள ரெண்டு மூச்சு ஒன்று சேரணும். சந்திரகலை சூரியகலை, சூரியகலை சிவம், சந்திரகலை அம்பாள். ரெண்டு மூச்சு ஒரு மூச்சு ஆக்கணும். ஆக்கினால் மோட்சம். இதுக்கு சேர்க்கறதுக்கு தான். இது ஆன்மீகம். இது ரெண்டையும் சேர்த்தினா ஆர்ட் பஞ்சிங்க்கு சரியாக இருக்கும். சயின்ஸ். இது சயின்ஸில் ஆர்ட் பஞ்சிங்க்கு இந்த ரெண்டு விரல் சேரணும். டாக்டருங்கெல்லாம் சொல்லுவாங்க இது மூடி மூடி தோற. இது ஏன்னா இது எவ்வளோ ஆக்ஷன் ஆகுதோ அவ்வளோ நிறைய ரிலாக்ஷன் ஆகும். இது சயின்ஸ். இது நீ எது வேணுமோ அதை எடுத்துக்கும். சரி, சொல்லு. இன்னொரு கேள்வியா? இன்னொரு கேள்வி கேளு. அடுத்து செட் பண்ணி அமிச்சிக்கிது பின்ன கேட்குறேன். கரெக்டாக அமிச்சிட்டு உட்காந்து வேடி பார்க்குறாங்க. பார்த்துடலாம் இன்னைக்கு ஒரு வழின்ட்டு. ஐயா, அதிகாலையில் முருகருக்கு வந்து பரணி அபிஷேகம் பண்ணுறாங்க. பரணி அபிஷேகம் பரவ பரணி பரணி அபிஷேகம் பரணி அபிஷேகம் பரணி அபிஷேகம் முருகருக்கு வெடிகாலம் பண்ணுறாங்க. சரி, அதன் பொருள் என்ன ஐயா? கர்ப்பாபிஷேகம்னு அர்த்தம். கர்ப்பாபிஷேகம். பரணி தீபம் ஐயா? பரணி தீபம்னா பிறந்ததுன்னு அர்த்தம். பிறந்ததுன்னு அர்த்தம். கர்ப்பத்தில் இருந்தது பிறந்துச்சு உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். சரி, அப்புறம் வேற அவ்வளோதான். சரி. நாவில் அறுசுவே மறந்து போச்சுன்னா எப்படி சாமி இருக்கும்? இறந்துடுவான்னு அர்த்தம். ஏன்னா நாக்குக்கு சுவை இருக்கும் ஒரு வரைக்கும் தான் உணவு உட்கொள்ளும். நாக்கினுடைய சுவை போயிடுச்சுன்னு சொன்னால் உணவு உட்கொள்ளாது. உணவு உட்கொண்டால்தான் இந்த உடலில் உயிர் வாழும். இந்த உணவு உட்கொண்டால்தான் இந்த உடல் தடமாக இருக்கும். உணவு உட்கொள்றது போச்சுன்னு சொன்னால் இந்த உடல் சத்து இழக்கும். சத்து இழக்கும்போது இதுக்குள்ளே இருக்கிற பிராணன் வெளியேறிடும். சொல்லுமா. துன்பம் வரும் வேலையில் மட்டும் நான் நம்ம ஏன் சாமி இறைவனை வேண்டுகிறோம்? ஆமாம், தான் என்ற கர்வம். அது என்னால் முடியும்னு போகிறது தோல்வி அடையும் போது துன்பப்படும் போது ஐயோ நம்மளால் முடியல, கடவுளாவது இப்போ காப்பாற்றுவாரன்ற ஆணவத்தில் அலையுது. ஆனால் ஒரு மனிதன் மிருகங்கள் மாதிரி வாழறவனுக்கு அது மனித மாதிரி வாழறவனுக்கு துன்பம் இருந்தாலும் இன்பம் இருந்தாலும் இளமையில் இருந்தே இறை வழிபாடு மனுஷனுக்கு அவசியம். மனிதன் மட்டும்தான் இறை வழிபாடு நடத்த முடியும். மற்ற ஜீவராசிகள் இறை வழிபாடு நடத்த முடியாது. ஏன்னா இறைவன் இருக்கிறான்னு ஒன்று அதுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு மனம் கிடையாது, உயிர் இருக்குது. ஆனால் மனுஷனுக்கு மட்டும்தான் மனம் இருக்குது. அதனால தான் இவன் வீடு கட்டிக்கிறான், பொண்டாட்டி கட்டிக்கிறான், உறவுகளை வளர்த்துக்கிறான். ஜீவராசிகள் உறவுகளை வளர்க்குறது இல்லை, ஏன்னா மனம் இல்லை அதுக்கு. அதனால் இவன் இளமையிலேருந்து அந்த இறை வழிபாட்டில் நிலைச்சி நின்னான்னா எல்லாத்திலையுமே மிதமான வாழ்க்கை வாழ முடிவு பண்ணுவான். அப்போ அவனுக்கு துன்பமும் இருக்காது, இன்பமும் இருக்காது.
அவன் வாழ்க்கையில் அமைதி கிடைக்கும். ஆனால் இவன் அவசர உலகத்தில் ஆணவ கர்வத்தில் இவன் எதையுமே என்னால் செய்ய முடியும்னு போகும்போது வெற்றி அடையும் போது அளவு கடந்த சந்தோஷப்படுவான், தோல்வி அடையும் போது அளவு கடந்த துன்பத்தில் விழுந்துடுவாமா. சொல்லுமா. சரி சாமி. மனைவிமார்களை கணவன்மார்கள் எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்காங்களே, அதுக்கு என்ன சாமி காரணம்? அழகு காரணமா, அழகு தான் காரணம். மனைவி அசிங்கமாக இருந்துட்டாள்னா, இவன் அழகாக இருந்துட்டாள்னா மனைவியை சந்தேகப்பட மாட்டான். ஆனால் இவனை விட மனைவி அழகாக இருந்துட்டாள்னா இவனுக்குள்ளவே ஒரு பயம், இவன் யாராவது பார்ப்பானா, இவளை யாராவது பார்த்துருவானா, இதை எதையாவது பண்ணிடுவாதா அப்படின்ட்டு அந்த கணவன்மார்களுக்கு பயம்தாம்மா காரணம். சொல்லுமா. சரி சாமி. அப்புறம் எதுக்கு சாமி கல்யாணம் பண்ணும்போது அழகான பெண்ணை தேடி? அழகா இருக்கிறான்னு கல்யாணம் பண்ணிக்கணும், ஆசை தீர்ந்தது, ஆபத்து வருமேன்னு பயப்படுறான். மனிதன் பூமியில எப்படி வாழ்ந்து காட்டணும் சாமி? தெய்வம் மாதிரி வாழ்ந்து காட்டணுமா. ஏன்னா தெய்வம்ன்றது அடையாளம் கிடையாது, மனிதன் தான் தெய்வம். அந்த தெய்வம் மாதிரி மனிதன் வாழணும், வாழ்ந்து காட்டினான்னா அவனுக்கு சிறப்பான. இதனால் தான் வள்ளுவர் சொன்னார், மலர் மிசை ஏகினால் மானடி சேர்ந்தார், நிலைமிசை ஏகினால் நீடு வாழ்வார். அப்போ இறைவனை அவனுடைய இதயத்தில் வச்சுக்கினான்னா அவன் தெய்வமாக மாறுவான். அப்போ உலகத்தில் இருக்கிறவன்லாம் இவனை தெய்வமாக மதிப்பான், அவன் தான் உலகத்துக்கு வழிகாட்டிமா. சொல்லு. சரி சாமி. மனிதன் செய்யற பாவ காரியங்களை ஏன் அவன் நினைக்கிறதே இல்லை? யார் நினைக்கிறது இல்லை? மனிதன். மனிதன் நினைச்சான்னா பாவமே செய்ய மாட்டானே, பாவம் இல்லைன்னு தானே அவன் செயலே புரியுறான். அப்போ அந்த பாவம் அவனுக்கே தான் சேருமே தவிர அது அவனை விட்டு விலகவே விலகாது. கடவுளை உணர்ந்த பின் வாழ்ந்த பின் வாழ்க்கை அவசியம் தானா சாமி? வாழ்ந்த பின் தான் கடவுளை உணர முடியும், வாழறதுக்கு முன்னே கடவுளை உணரவே முடியாது. அதனால கடவுளை உணர்ந்த பிறகு அவன் வாழ்க்கைக்கு வரமாட்டான். அதனால கடவுளோட வாழ்வை நினைப்பானே தவிர இந்த உலகத்தோட வாழ விரும்ப மாட்டான். அதனால இந்த வாழ்க்கையை வெறுத்த பிறகுதான் அந்த இறை வாழ்க்கைக்கு போக முடியும். அதனால அவன் அதிலேருந்து இதில் வரமாட்டான், அதில் இருந்துக்குனே வாழ்வான். அதான் வாழ்க்கை. அவனுக்கு பேர் தான் மகான், அவனுக்கு பேர் தான் சித்தர், அவனுக்கு பேர் தான் ஞானி. ஆனால் அவனை மனுஷன் தானே, ஆனால் பேர் மாற்றி சொல்கிறோமே, காரணம் அவனுடைய தகுதிக்கு ஏற்ற பேரை சொல்கிறோம். சொல்லுமா. எப்போது ஒரு மனிதன் வந்து ஞானியா ஆகிறான் சாமி? வாழ்க்கையில் எவன் ஒருத்தர் அது அளவு மீறி அடிபடுறானோ அப்போதான் அவன் ஞானத்துக்கு வர முடியும். வாழ்க்கையில் மனுஷன் சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் தான் செய்கிறேன்னு ஆணவத்திலேயே அலைஞ்சிக்கின்னு இருப்பான். அவன் செய்கிறதெல்லாம் எப்போ தோல்வி அடைகிறானோ அப்போ தான் கடவுளை தேடி ஞானி ஆக முடியும். ஞானி ஆகிறது ஒரு பிறவியில் ஆகிறது இல்லை. தாடி வச்சுக்கினா ஞானி கிடையாது, கொட்டை போட்டுக்கினா ஞானி கிடையாது. உண்மையிலேயே உள்ளத்தால் ஞானியாக இருக்கணும். அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது, அதுக்கு ஒவ்வொரு பிறவியாக அவன் பயணம் பண்ணணும். இப்போ ஒரு கோடீஸ்வரன் ஆகணும்னு உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் நீங்கள் இன்றைக்கி சம்பாதிக்கிறது 100 ரூபாய் தான். கோடீஸ்வரனை காட்ட முடியுமா? அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், அதுக்கு எத்தனை பிறவி தேவைப்படுது. அதே மாதிரி தான் ஞானம், ஒரு பிறவியில் கிடைக்கிறதே கிடையாது. ஞானம் ஏதோ நினச்சிங்கன்னா கடையில் போய் வாங்குற பொருள் இல்லை ஞானம். அவன் நிலையில் அவன் ஒவ்வொரு பிறப்புலையும் உயர்ந்து 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 கடைசி பிறவியில் நிற்கிறது தான் ஞானி. அதனால் அதுக்கு பல பிறவிகள் தேவைப்படுது. ஒரு பிறவியில் ஞானத்தை அடையவே எவனாலையும் முடியாதுமா. ஆனால் திடீர்னு ஞானம் அடைஞ்ச மாதிரி தெரியும், அவனுக்கு பல பிறவியிலேருந்து வந்திருப்பான். சொல்லுமா. ஒரு மனிதனுக்கு சொந்த பந்தம் முக்கியமா இல்லை பணம் முக்கியமா? ஒரு காலத்தில் சொந்த பந்தம் தான் முக்கியமாக இருந்தது, பணத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. இன்னைய காலத்தில் பணம் தான் முக்கியம், சொந்த பந்தம் முக்கியம் இல்லைம்மா. பணம் இருந்தால் எல்லா சொந்த பந்தம் சூழ்ந்துடும், பணம் இல்லைன்னா எந்த சொந்த பந்தமும் உங்ககிட்ட வராது. ஆனால் ஒரு காலத்தில் எவ்வளோ பணத்தை பற்றி யாரும் யோசிக்கிறதே கிடையாது, சொந்த பந்தம் தான் யோசித்தாங்க. இன்றைய காலம் பணம் தான்மா முக்கியம். உலகத்தில் பணம் இருந்தால்தான் எல்லாம் வாங்க முடியும். பணம் இல்லைன்னா எந்த சொந்த பந்தம் இருந்தும் ஒரு வேளை சோத்துக்கு கூட வழி இருக்காது. சொந்த பந்தம் இருந்து உங்கள்கிட்ட பணம் இருந்ததுன்னா ஊரெல்லாம் சொந்தமாகிடும் உனக்கு. உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா ஊரெல்லாம் உன்னை வெறுத்துறம்மா. அதனால் பணம் தான் இந்த காலத்தில் முக்கியம். சரி சாமி. இறந்ததுக்கு அப்புறம் நம்ம கூட வரப்போறது அந்த 4 சொந்த பந்தம் தானே? யாரும் வந்துக்கிறாம்மா இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரும் வந்ததா தெரியல. இப்போ நான் செத்தவன் என் பொட்டா செத்துருவாளா, எங்கள் அண்ணன் செத்துருவாரா, எங்கள் தம்பி செத்துருவாரா? யார் எந்த சொந்தம் எப்போ இறந்து யாரு கூட போய்க்குது? பொண்டாட்டி வாசப்படி வரைக்கும் வருவா, புள்ள சுடுகாட்டு வரைக்கும் போவான், அப்புறம் எது போவான்? பாவ புண்ணியம் தான்மா போவோம், எந்த சொந்த பந்தமும் போவாது. உடலுக்கு தான் உறவு, சொந்த பந்தம் ஆன்மாக்கு எந்த உறவும் கிடையாது. அதனால இறைவன் தான் உறவு, அந்த உறவை ஏற்படுத்திக்கணும். ஆனால் மனுஷன் ஏற்படுத்திக்கிறது இல்லை, இங்கத்தி உறவையே ஏற்படுத்திக்கிறான், இந்த உடலோட அதை மறந்துடுறான். சொந்த பந்தம் கூட வந்திருந்ததுன்னா அடுத்த பிரிவில் இருந்தால் எங்கள் அக்கா வந்துக்கிறாரு எங்கள் அண்ணன் வந்துக்கிறான்னு சொல்லிடுவான்.
அதனால சொந்த பந்தமெல்லாம் இந்த உடலோட போயிடும். ஆன்மாவுக்கு சொந்தமும் கிடையாது, பந்தமும் கிடையாது, இறைவு மட்டும்தான் சொந்தம். சொல்லுமா. மனிதன் பாவக்காரியம் செய்யறானே, அதை நினைச்சு ஏன் கவலைப்படுறது இல்ல? அவன் ஏன் கவலைப்பட்டான்னா பாவ காரியமே செய்ய மாட்டானே. ஒரு காரியம் செய்யறான், பாவம் தெரிஞ்சிட்டுனா அவன் செய்ய மாட்டான். திருடம் போறான், திருடுறான், திருடுறது தப்புன்னு தெரிஞ்சாம திருட மாட்டான். தப்புன்னு தெரியாத வரைக்கும் திருடிக்கிட்டு தான் இருப்பான். அது மாதிரி பாவம்னு அவன் தெரிஞ்சாதானே பாவத்தை நிறுத்துவான். பாவம்னு தெரியாத வரைக்கும் செய்துக்கிட்டு தான் இருப்பான். அப்புறம் நரக வேதனைப்படும் போது அதை நினைச்சு 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 சாவான் டெய்லி. கடவுள் இல்லை என்று வருபவர்களுக்கு உங்கள் பதில் என்ன சாமி? கடவுள் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டாமா? ஒரு மனிதன் உடலுக்குள்ள கடவுள் ஒலாவுற வரைக்கும் தான் ஒரு மனிதன் ஒலாவ முடியும். கடவுள் அவனுக்குள்ள ஒலாவலன்னா அவனுடைய உருவங்கள் இந்த மண்ணில் இருக்காது, மறைஞ்சு போயிடும். இதனால்தான் பட்டினத்தார் அழகா சொன்னார், ஊனுக்குள் நீ இருந்து உலாவினதை யான் அறியேன் பராபரமேனார். கடவுள் நமக்குள்ளவே இருக்கிறான், ஆனா நம்மளால அறிய முடியல. ஏன்னா அறியாத அளவுக்கு நமக்கு அறிவு வளரல. அதை அறிஞ்சிட்டான்னா கடவுள் மறுப்பால இல்லைன்னா பேச மாட்டான். கடவுள் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம இருப்போன்றதை உணர்ந்துருவான். சொல்லுமா. பெண் பிள்ளைகளுக்கு இருக்கிற பாசம் ஏன் சாமி ஆண் பிள்ளைகளுக்கு இருக்கிறது இல்ல? பெண் பிள்ளைகள் போகும்போது நீ கூட போறியா கடைக்கு? ஒரு 18 வயசு பொண்ணு கடைக்கு போதுமா, சாமி நீ கூட போறியா? 18 வயசுக்கு அப்புறம் அவளே போயிடுவாளே. அது எப்படி போயிடுவா? 5 வயசுல ஒன்று அனுப்பிச்சிடுவேன். 18 வயசு ஆச்சுன்னா கூட போவேன். ஆனால் 18 வயசு ஆச்சுன்னா பையன் கூட போக மாட்டேன். ஏன்னா பயம், சுயநலம். பெண்ணுக்கு ஆணுக்கு 18 வயசாகி போச்சுன்னா இனிமேல் நான் சம்பாதிச்சு சாப்பிடுவோன்ற தைரியம், அதனால பாசம் இல்லை. பெண்ணுக்கு ஐயோ அப்பா அம்மா தானே நம்மளை காப்பாற்றி ஆகணும், அடுத்தவங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும், அதனால அந்த சுயநலத்தில் பயப்படுற மாதிரி இருப்பாங்க. கல்யாணம் ஆன உடனே அப்பாவாது அம்மாவது என் புருஷன் தான் முக்கியம். அப்போ எங்கே போச்சு பாசம்? எங்கம்மா போச்சு பாசம்? அதனால சுயநல பாசம், அது உண்மையான பாசம் இல்லை. அதனால அப்படிப்பட்ட பாசத்தை கடமை நம்ம செய்யறோம்னு நினைக்கணுமே தவிர பாசத்தால செய்யறோம்னு நினைக்க கூடாது. சொல்லுமா. புண்ணிய காரியங்களுக்கு நம்ம செலவு பண்றோம்ல சாமி, அப்படி செலவு பண்றதுனால நமக்கு தர்மம் வருமா? வரும். ஏன்னா புண்ணிய காரியத்துக்கு நான் செலவு பண்றேன்னு நினைச்சு செலவு பண்ணா தர்மம் வராது. என் கடமை நான் செய்யறேன், தர்மம் பண்ணணும். இப்போ ஒருத்தருக்கு போடுற 10 ரூபாய் போடுறேன், நான் தர்மம் பண்ணங்கன்னு 10 பேர்கிட்ட சொன்னா தர்மமே ஆகாது. அதே நேரத்தில் 1 லட்ச ரூபாய் கொடுக்குறேன், யாருக்கிட்டும் சொல்லாம கொடுத்தீங்கன்னா அது தர்மம் ஆயிடும். ஏன்னா பாவம் செய்யும் போது யாருக்கிட்டும் சொல்லலை. நீ சொன்னியா நான் இதெல்லாம் பண்ணிக்கிறேன்னு சொன்னியா? சொல்லலை. சத்தம் இல்லாத இருந்தெல்லாம் புண்ணியம் பண்ணும்போது சத்தம் இல்லாத இருக்கணும், அப்போதான் அது பலிக்கும். மனிதன் தன்னுடைய மூளையின் ஆற்றலை முழுமையா பயன்படுத்திக்கிறானா? அப்படி பயன்படுத்தாவிட்டால் பயன்படுத்துவதற்கு தியான மார்க்கத்தில் ஏதாவது வழிமொழி இருக்கா சாமி? இருக்குமா. ஞான மார்க்கத்தில் ஒரு மனிதனுக்கு 9 செல்கள் இயங்குது. ஆனால் அவன் 9 செல்கள் இயக்கிறது இல்லை, அது இயங்கிறதும் இல்லை. ஆனால் ஞான மார்க்கத்தில், உண்மையான ஞான மார்க்கத்தில் வரணும். ஞான மார்க்கம் உலகம் ஃபுல்லாக இருக்குது. ஆனால் உண்மையான ஞான மார்க்கம் எதுன்னு அவன் தேர்ந்தெடுத்து வந்தான்னால் கண்டிப்பாக அத்தனை செல்லும் இயங்க ஆரம்பிக்கும். இயங்க ஆரம்பிக்கும் போது அவனுடைய வாழ்க்கை இன்பமும் துன்பமும் இல்லாத அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். அதுக்கு அவனுடைய சாமர்த்தியம்தான் காரணம். சரி, எனக்கு அறிவு நிறைய இருக்குது, எனக்கு ஆற்றல் நிறைய இருக்குதுன்னு இருந்த இடத்துலையே இருந்தான்னா நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு தனி மனிதன் அவன் முயற்சி பண்ணால்தான் வெற்றி. இன்னொருத்தனை வெற்றி அடைய வைக்க முடியாது. 8 அறிவு 5 அறிவுன்னு சொல்லலை, 10 அறிவு மொத்தம் இருக்குது மனுஷனுக்கு. 10 அறிவில் 9 அறிவு இயங்குச்சுன்னா அவன் ஞானி. அவன் என்ன பண்ணுவான்? உலகத்தை மறந்துடுவான், கடவுளை மட்டும் தன் கூட இணைச்சிப்பான். அந்த இணைச்சிக்கிற வழி 9வது அறிவில் கிடச்சிடும் அவனுக்கு. அதனால் அவன் இறைவனோட வாழறான், அவன் ஞானி. அதனால் அவனுக்கு 9 செல்கள் வேலை செய்யுது. கருணாநிதி இருந்தார், எத்தனையோ படிப்பாளிகள்லாம் இருந்தார், 10வது தான் படித்தார் இவர். யாருக்குமே இல்லாத திறமை. ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு ஆற்றல் இருக்குது, ஒவ்வொரு திறமைகள் இருக்குது. யாருக்கிட்டும் ஒரு திறமை இல்லாத ஒரு புழு பூச்சி கூட கிடையாது. எல்லாத்துக்கிட்டும் திறமை இருக்குது. ஆனால் ஒவ்வொரு திறமை ஒவ்வொரு விதமாக இருக்கும் ஒவ்வொருத்தர்கிட்ட. ஆனால் ஒரே திறமை எல்லாருக்கிட்டும் அமையிறது கடினம். எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல் ஒரு ஆளுக்கிட்ட அமையிறது கஷ்டம். ஒவ்வொன்றும் ஒரு ஆள் செய்வான், யாரும் திறமைசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆனால் ஒரே ஆளுக்கிட்ட எல்லா திறமையும் அமையிறது ரொம்ப கடினம். அது கருணாநிதி கிட்ட அமைஞ்சது. அதே மாதிரி கம்பனுக்கு அடுத்தபடி தமிழ்நாட்டில் கவி
சக்கரவர்த்தின்னா அது கண்ணதாசன். ஏன்னு சொன்னால் கண்ணதாசன் நம்ம நிறைய கவிஞருங்க, நல்ல அற்புதமான கவிஞர்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கவிஞர் ஒரு நாட்டினுடைய புரட்சியை பாட வந்துட்டா அந்த புரட்சியே அவருடைய குறிக்கோள் முடிவு வரைக்கும் பாடி நிற்பார். ஒரு காமு ஷரீப் இருந்தார் தெரியுமா, ஒரு பெரிய நல்ல கவிஞர். அவர் பாகப்பிரிவினையில் ஒரு பாட்டு, ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாயோ, எங்கு ஓர் பிள்ளை பலர் இருக்க இங்கு வந்து ஏன் பிறந்தாய் அப்படின்னு ஒரு பாட்டு எழுதிப்பார். அதில் சொல்லுவா, அந்த பாடல் வந்து இல்லற வாழ்க்கை பாடல், குடும்ப வாழ்க்கை பாடல், வருத்தமான பாடல். காமு ஷரீஃபினுடைய பாடலெல்லாம் கேட்டிங்கன்னா அதே மாதிரி பாணியிலேயே இருக்கும். ஆனால் கண்ணதாசனை மாதிரி எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு வந்த கவிஞன் கிடையாது. அப்போ அவங்க ஞான தீட்சை வாங்கினவங்களா? ஞான தீட்சை வாங்கின, இயற்கையிலேயே ஞானம் பிறந்தவங்க இவங்க ரெண்டு பேருமே. இப்போ அதை தான் அதில் தெளிவாகவே சொல்லியிருந்தேன். பிறப்பாலேயே வந்தது, இயற்கையிலேயே வந்தது. அது 8வது தானே படித்தார் அவர் கண்ணதாசன். அவர் எழுதின கவியை இன்னைக்கு கம்பனுக்கு அப்புறம் யாரும் அவர் மாதிரி எழுத முடியல. நிறைய கவிஞருங்க இருக்கிறாங்க, நல்ல கவிஞருங்க, அருமையான கவிஞர், படித்து எழுதின்னு இருக்கிறாங்க, இலக்கணம் இலக்கியத்தெல்லாம் எழுதின்னு இருக்கிறாங்க. ஆனால் கண்ணதாசனை மாதிரி எழுத முடியல. சொல்கிறான் ஒரு பாடலில், பாசமலர்ன்ற ஒரு பாடலில், ஒரு அக்காவும் அண்ணனும், ஒரு பெண் தங்கச்சியும் ஒரு அண்ணனும் வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாங்க, அவங்களுக்கு எப்படி எது வந்து பிரிச்சுது, அவங்கள அந்த அன்பு எப்படி இருக்கும் அப்படின்றத தங்கச்சிக்கிட்ட கேட்குறாங்க. ஏம்மா உன் அண்ணன் எப்படிம்மா வளர்த்தாருன்னு அப்படின்னு. கோழிங்க குஞ்சுங்க மேய்ஞ்சிக்கினே இருக்கும், மேலே பறாந்து வரும். கோழி ஒரு குரல் கொடுத்து அந்த எங்கே மேயிற குஞ்சுங்களும் இணைச்சி ரெக்கையில் இணைச்சிக்கும். அப்போ அதுக்கு பாதுகாப்பாகி போச்சு இல்லையா? அதை ஒப்பிட்டு காட்டுறாங்க. சிறகில் எனை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா, காலம் இடைவந்து கனவில் நினையாத காலம் இடைவந்து பிரித்த கதை சொல்லவா அப்படின்னு தங்கச்சி சொல்கிறான். அண்ணன் சொல்கிறான் தங்கச்சி எப்படிப்பா, அதை ஏன் பார்த்து இந்த மண்ணும் கடலும் மறைஞ்சால் கூட எங்கள் உறவும் பிரிக்க முடியாது, என்ன காலம் வந்து பிரிச்சான்னு சரி. அதனால் சொன்னோம், மண்ணின் கடல்வானம் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா உறவை பிரிக்க முடியாதடான்னு. அப்படிப்பட்ட உறவுடான்றான். சொற்கள் தான், கவிகள் தான், ஆனால் அடுத்த உள்ளத்தை தொடுற மாதிரி கவிகள் எழுதணும், அதான் கவி. அந்த மாதிரி கவி கண்ணதாசன் சொல்கிறான். மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் பாடி வைப்பேன். நான் இருக்கும்போது எல்லாரையும் திட்டுவேன் நான், ஆனால் அவன் செத்துட்டான், அவனை வாழ்த்தி நான் பாட்டு எழுதி வைப்பான் நினைவாவே அப்படின்றான். அதனால் சொல்கிறான், மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன், படைப்பதினாலே என் பேர் இறைவன், நான் கடவுள்றான் நான்ன்றான். நீங்க ஜீனியஸ் சாமி, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருப்பீங்களோ? யாரு, நானா? எல்லா விஷயங்கள்லையும் எல்லாத்தையும் இதெல்லாம் ஒன்றும் இல்லை சாமி, அனுபவம் தான் சாமி, வேறு ஒன்றும் கிடையாது, ஒன்றும் அதிசயமே கிடையாது, அனுபவம் தான். அப்போ அதில் சொல்லியிருப்பேன், சராசரியான மனுஷனுக்கு 3 அறிவு இயங்குது. 3 அறிவு இயங்குது. ஏன்னா இடைகளை பிங்களை சுழுமுனை, இந்த 3 மூச்சு தான் மூளைக்கு போகுது. அதனால் 3 அறிவோடு தான் நம்ம இயங்குகிறோம். அவங்களுக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இயற்கையாகவே 5 அறிவுக்கு 5 செல்லுக்கு போயிடுச்சு. மூளையில் 10 செல் இருக்குது மொத்தம். ஏம்மா அந்த 10 செல்லில் மனுஷனுக்கு, சராசரி மனுஷனுக்கு 3 செல் இயங்குது. சில பேருக்கு 2 செல்லு இயங்கும், 2 செல்லு தான் இயங்கும். அப்போ அவங்கள சொல்லுவாங்க மூளை குறைபாடு, புத்தி சுவாதீனம் இல்லைங்க அப்படின்னு. காரணம் என்னன்னா அந்த செல்லு எங்களைன்னு அர்த்தம். ஆமாம், எல்லாத்துக்கும் அதான் சொன்னேன், அது கூட சொல்லியிருப்பேனே. ஒரு ரேடியோ கனெக்ஷன் வச்சுங்கிறீங்க, ஒரே ஒரு ஸ்டேஷன் கனெக்ஷன் வச்சுன்னா நீ ஒன்று தான் திருப்பிக்கினே இருக்கணும். அதில் மெக்கானிக்கை கூப்பிட்டு ஒரு 5 சேனல் வர மாதிரி வைப்பான்னு கொடுத்தா அதுக்கு மாற்றி கொடுப்பா, நீ எதை ஒன்றா மாற்றிக்கலான்னு. அது மாதிரி நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா இதெல்லாம் மாற்றி விட்றது என் வேலை. இதான் பண்ணிங்கிறேன் நான். இது வரைக்கும் 3 ஏங்கிக்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏங்கிட்டேன்னு நான் அதெல்லாம் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கிறேன். எண்ணமும் உணர்வும் இருந்தால் அதுவே செயல்படும் தானே. மனம் வேணும், மனம் இருந்தால் தான் எண்ணம் வரும், எண்ணம் இருந்தால் தான் செயல் வரும். எண்ணம் இல்லைன்னா செயல் வராது, மனம் இல்லைன்னா எண்ணம் வராது. அப்போ மனம் வேணும். அஞ்ஞானியினுடைய நிலையும் மெஞ்ஞானியினுடைய நிலையும் என்ன அப்படின்னா,
அஞ்ஞானிக்கு மனம் இருக்குது, மெஞ்ஞானிக்கு மனம் இல்லை, ஆன்மா இருக்குது. அஞ்ஞானிக்கு மனம் இருக்கிறதால கண்ணில் பட்டது மேலெல்லாம் ஆசைப்படுறான். மெஞ்ஞானி கண்ணில் எதுவுமே படுறதில்ல, கடவுளை தவிர. அது ஆன்மா, அது மேலே மட்டும்தான் உனக்கு நான். அஞ்ஞானிக்கு மனசு இருக்குது, மனசினுடைய தொடர்பு புலன்களுடைய தொடர்பு. இந்த புலன்கள் காதில் கேட்டது ஆசைப்படுது, கண்ணில் பார்த்தது ஆசைப்படுது, வாயில் பேசுனது ஆசைப்படுது, மூக்கில் மோந்தது ஆசைப்படுது, உடலில் உணர்ந்தது ஆசைப்படுது. அப்போ இது இத்தனை கனெக்ஷன், இப்போ சொன்னல ரேடியோ கனெக்ஷன்னு, அந்த மாதிரி இந்த 5 கனெக்ஷனும் மனசுக்குள்ளே இருக்குது. இந்த மனசுக்குள்ளே போன மாதம் கேட்டிங்களே சித்தம் புத்தி அறிவுன்னுட்டு, அதை வச்சுக்கின்னு இது ரவுடித்தனம் பண்ணின்னு தெரியுது. அதனால தான் மகான்கள்லாம் என்ன பண்ணால், இது இருந்த ஆபத்து, கடவுள்கிட்ட போக விடாது, இது நம்மளை தடுத்து இந்த பூலோகத்திலே தள்ளும், முதல்ல இதை கொல்றான்னா. அந்த கொல்ற வரைக்கும் அவன் யாருக்கிட்டும் பேசலை, எதுலேயும் கலந்துக்கல, விட்டு விலகியே இருந்தான். அதை கொண்டுட்டு பிறகு எல்லாருக்கிட்டும் பேசுகிறான், எந்த செயலும் அவனை பாதிக்கலை. இதை ரொம்ப அழகாக ராமகிருஷ்ணர் சொல்லுவார். அப்பா, நீ பட்டணம் சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட, பாரு, தப்பு இல்லை. பார்க்கறதுக்கு முன்னாடி நீ தங்கறதுக்கு ஒரு ரூம் எடுத்துக்கோ, உன் லக்கேஜ் எல்லாம் அதில் போட்டுட்டு போய் சுற்றி பாரு. ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு எல்லாத்தையும் சுற்றி பார்த்தீங்கன்னா ராத்திரியில் ரூம் தெரியாதுப்பா உனக்கு அப்படின்னு. அதனால் முதல்ல நீ கடவுளை பாரு, அப்புறம் உலகத்தை பாரு. கடவுளை பார்த்துட்டு உலகத்தை பார்க்கும்போது உலகம் உன்னை தொடாது, நீ தொட்டால் தவிர. அதனால் முதல்ல கடவுளை பார்க்க தெரிஞ்சுக்க, அப்புறம் உலகத்தை பாரு. உலகத்தை பார்க்கறதால் தப்பு இல்லை, ஆனால் அதில் ஒட்டாமல் பாருன்னார். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது சாமி இதில். அது எப்படி உலகத்தை பிறகு பார்க்க முடியும்? இறைவனை பார்த்தாச்சுன்னா அது பிறகு உலகத்தை பார்க்கணுங்கிற எண்ணமே வந்துடும். யாருக்கு வரலன்றது? இப்போ உன் மனைவி கூட நீ பேசினுக்கிற, சரி மனைவி கூட பேசுகிறேன்னு மனைவி கூடவே இருந்துருவியா? பேசி முடிஞ்சோடனே திருப்பி உலகத்தில் யார் யார் வந்துக்கிறாங்க பார்க்கலான்னு வந்துட மாட்டேன். அதே மாதிரி கடவுள் மனைவி மாதிரி, காதலி மாதிரி மனைவி. அந்த காதலியோடு கலந்து இருக்கும்போது அங்கே இருப்ப, அதை விட்டு பிரியும் போது இங்கே வந்துடுவேன். மனம் வரும், யாருக்கு வரும்? நமக்கு வந்துடும். ஆனால் ஆன்மாகிறவனுக்கு கடவுளையும் பார்ப்பான், உலகத்தையும் பார்ப்பான், ஒரே இடத்துல இருந்து ரெண்டுத்தையும் பார்ப்பான். நீங்கள் நிறைய இதில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவில் தெரியும், ராமகிருஷ்ணர் உட்காந்துப்பார், எல்லாம் பேசின்னு இருப்பாங்க, அவர் அப்படியே உட்காந்து ஜன்னலில் பார்த்துன்னு இருப்பார். நிறைய சீன் அது மாதிரி இருக்கும். என்ன பார்க்குறாரு? அங்கே பார்க்குறாரு கடவுளும் தெரியுது, இங்கே பார்க்குறான் மக்களும் தெரியுது, ரெண்டையும் ஒரே இடத்துலேருந்து பார்க்குறான். அந்த இது எவ்வளோ அபூர்வ சக்தி. ஆனால் இந்த சக்தி அவருக்கு கிடைச்சதே, நமக்கெல்லாம் கிடைக்காது. கிடைக்கும், எப்போ கிடைக்கும்? நம்ம தான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு சட்டி காலி சட்டி எடுத்துக்கு தானே வந்திருக்கிறோம். ஒன்றும் இருப்பு இல்லையா? இருக்கிற இருப்புக்கு ஏற்ற மாதிரி செலவு பண்ணிக்கலாம். அவர் மொத்த இருப்பே செலவே பண்ணாமல் வச்சுட்டார், அதனால் ரெண்டையும் ஒரே இடத்துல பார்த்தாரு. இதான் நிலைமை சாமி. இதெல்லாம் தெரிஞ்சாதான் ஞானத்தை பற்றி தெரியும். எதுவோ நான் எடுத்த உடனே ஞானி ஆகணும் ஆக முடியாது. ஆகணும்னா அதுக்கு இளமை வேணும், விந்து ஓணும் சாமி. விந்து இல்லைன்னா கடவுள் இல்லை சாமி. உலகத்திலேயே கடவுள் இருக்குதோ இல்லையோ அது அப்புறம் அந்த ஆராய்ச்சிக்கு நம்மளுக்கு வேணாம். பசின்னு ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று இல்லை. எதிரி இருந்தால் தானே எதிர்பார்க்கறதுக்கு. நீ தான் இருக்க போதில்லை. பசி இல்லைன்னா எதுவுமே இல்லை, எதுவுமே இல்லை சாமி. உலகத்தில் புழு பூச்சி மரம் செடி கொடி மனுஷன் எந்த ஜீவராசியும் இல்லை பசி இல்லைன்னா. அப்போ இத்தனை உருவங்களும் இத்தனையும் தோன்றியது எதாலன்னா பசியால தான். பசி இருந்தால்தான் ஆசை வந்தது, ஆசை வந்ததால் தான் காமம் வந்தது, காமம் வந்ததால் தான் புணரல் பண்ணேன், புணரல் பண்ணால உலக விருத்தி ஆச்சு. அப்போ இதுக்கு பேஸ் உணவு. இந்த உணவுனுடைய பொருள் தான் ஒரு பாகம் ரத்தமாகுது, முக்கால் பாகம் ரத்தமாகுது, பாதி ரத்தமாகுது, பாதி கொழுப்பாகுது, பாதி விந்துவாகுது, கால்வாசி விந்துவாகுது. அந்த விந்து உலகத்துக்குள்ள நீ கனவு மனைவியோடு சேர்ந்தீங்கன்னா உலக உற்பத்தி ஆகுது. அந்த விந்து இல்லைன்னா உலக உற்பத்தி ஆகாது. அதே விந்து வெளியே வந்தால் இப்படி உலக உற்பத்தி, மேலே போனால் கடவுள் உற்பத்தி. இதை மாறி மாறி ஏற்ற கற்றுக்கணும். மேலே ஏற்ற தெரியாது, கீழே யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதே கிடையாது, உலகத்திலே தெரியும் அது. இதை சொல்லிக் கொடுக்கணும் ஏற்றத்துக்குன்னா குரு அவசியம் தேவை. குரு இல்லாத ஏற்ற முடியாது. குரு இல்லாமல் ஏற்றலாம். இப்போ சொன்னல கண்ணதாசனும் இவரும் இயற்கையிலேயே வந்தவனு, அது மாதிரி இயற்கையிலேயே ஞானியாக வந்தவனுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க தேவையில்ல, தானாகவே ஏற ஆரம்பிச்சிடும். செயற்கையில் வர்றவனுக்கு நம்ம எல்லோரும் சட்டி காலி பண்ணிட்டு எல்லா ஆட்டமாக ஆடி போட்டு இப்போ ஒன்றும் முடியாது. ஒருத்தர் என்கிட்ட வந்தார், சாமி நான் இறைவனை தேடணும் சாமின்னார். என்னப்பா வயசுன்னு? 80ங்கன்னாரு. ஏன் இப்போ தேடுற? ஒரு 20 வயசில் தேடுறதுன்னு. இல்லை அப்போ குடும்பம் இப்போ ஒன்றும் இல்லை, வேறு வேலையில் வீட்டில் ஒன்று சட்டை பண்ணலைங்க வந்துக்குது அப்படின்னு.
இதானே உண்மை. இது எனக்கும் உனக்கும் எல்லாருக்கும் அதே நிலை தானே. இதில் தான் உனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு சட்டம் கிடையாது. அப்போது வாழ்க்கைன்றது வாழும்போது, அதனால தான் நான் அழகாக சொல்கிறது, ஒரு கையில் குடும்பத்தை பிடிங்க, ஒரு கையில் கடவுளை பிடிங்க. குடும்பம் ஒரு நாள் உங்களை வெளியே தள்ளும், கடவுள் எப்பவுமே வெளியே தள்ள மாட்டான். குடும்பம் ஒரு நாள் வெளியே தள்ள, 2 கையில் கடவுளை பிடி, அன்றைக்கி பிடிச்சிக்கோ, உன்னை கரையேற்றிட்டு வா. நம்பிக்கை முதல்ல அவசியம். நம்பிக்கையில் அவநம்பிக்கை வச்சுன்னா அதை ஒருபோதும் தொட முடியாது. எக்காலம் என்று கேட்டிருக்கின்றார். இந்த அவர் பாடினவர் யாருன்னு பார்க்கணும். இது சராசரி மனிதன் பாடினாரா ஒரு மகான் பாடினாரான்னு பார்த்தோம்னா, குணங்குடி மஸ்தான் என்றவர் ஒரு மகான். மதுரையில் தொண்டிமாநகரம் என்ற ஊரில் பிறந்தவர். அவர் அங்கே பிறந்து இங்கே மின்ட்டில் வந்து சமாதி ஆனார். அவர் ஒரு மகான். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆசை என்ற அக்னியில் மனுஷன் வெந்துக்குன்னு இருக்கிறான் அன்றாடம். ஆனால் இந்த ஆசையை அக்னியில் போட்டு அழிச்சின்னா நீ மகானாகலாம் அப்படின்றாரு. அப்போ ஆசை தான் துன்பத்துக்கு அடிப்படைன்னு குணங்குடி மஸ்தான் சொல்றாரு. அந்த ஆசையை மனிதன் அழிச்சான்னா அத்தனை பேரும் மகான் மாதிரியே வாழ முடியும். அதனால அவர் சொல்றாரு, உலகத்தில் வாழறதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது மனிதனுக்கு. ஆனால் அவர் என்ன சொல்றாரு, இறைவனுடைய பெயர் சொல்லி வாழாதீங்க. வயிற்று பொழப்புக்காக நீங்கள் இறைவன் பேர் சொல்லி வாழாதீங்க. அதை விட பாவம் எதுவுமே இல்லைன்றார். அதனால் அவர் ஒரு பாடலில் சொல்கிறாரு, மீசையுள்ள ஆண்பிள்ளை சிங்கங்கள் எவனேதும் வெளியினில் என் கூட வாருங்கள். நாசி நிரம்பவும் மயிர்தான் 2 கால் நடுவிலும் ஒரு கூடை மயிர்தான். அந்த ரோசம் கெடுவாரெல்லாம் என்கடை மயிர்தான். குணங்குடி கொண்டாலே தன் உயிர்க்கு உயிர்தான். படிக்கும் படிக்கட்டு பதங்கட்டு போனாலும் போகட்டும், பரலோபிகள் ஆனாலும் ஆகட்டும். குடிக்க கஞ்சியும் மற்ற குண்டிக்கு துணியும் மற்ற குருடராய் போனாலும் போகட்டும்ன்றான். கடவுளுடைய பாதையில் ஏமாத்தி வாழற ஒரு நாள் குண்டிக்கு கூட துணி இல்லாத திரிவாண்டான்றான். அப்படிப்பட்ட மகான் குணங்குடி மஸ்தான். அதனால் அவர் என்ன சொல்றாரு, இந்த நெருப்பு ஆசைன்றதை நெருப்பில் போட்டு அழிச்சிடுறா, நீயும் மகானா வாழறான்டான்றாரு. அது நல்ல ஒரு வழி. ஆர் கார்த்திக் என்பவர், ஓம் குருவடி சரணம். வணக்கம் ஐயா. இறைவனுக்கு படைக்கும் சமைத்த உணவுகளில் உப்பு போடாமல் படைப்பதற்கு, பூஜை செய்வதற்கு காரணம் என்ன? குலதெய்வ வழிபாட்டிலும் இவ்வாறு செய்கின்றார்களே. இறைவன் எப்போ சாப்பிட்டது? இறைவன் சாப்பிட்டாதான் இவன் படையிலே போட போகிறது இல்லையே. ஆனால் இவனுடைய படையில் போன பேட்டியில் கூட நான் சொல்லியிருந்தேன், படையில் போடுறதே எதுக்குன்னா மனுஷனுக்கு ஓய்வே கிடையாது. இந்த ஓய்வான ஒரு நாளை வச்சு நல்ல உணவை சாப்பிட்றதுக்காக இந்த நாட்களை வச்சுக்குது. அந்த நாட்களில் இறைவன் சாப்பிட்டா நீ கடனை உடனே வாங்கி போட்டு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி நீ சாப்பிட்றதுக்காக பண்ணுறே தவிர இறைவன் சாப்பிட்டதில்லை. இறைவன் சாப்பிட்டு இருந்தாக்கா நீ பூஜையை அடுத்த வாட்டி படையில போட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே ஒரு இதில். அதில் உப்பு போடுறதும் காரணம் என்ன, உப்பு போட்டு நீ சாதத்தில் ஊற்றிட்டு ஆறி போச்சுன்னா நீ திருப்பி சாப்பிடும் போது கூட அது உப்பு இருக்கிற மாதிரி தெரியாது, சல்லுன்னு ஆகிடும். அதனால் உப்பு போடாமல் ஊற்றிட்டு நீ அதை திருப்பி சாப்பிடும்போது உப்பு போட்டு சாப்பிட்டீங்கன்னா அது உணர்வோடு இருக்குன்றதுக்காக உப்பு போடாமல் படையல் போடுற. உப்பு போடுறது எதுக்குன்னா நமக்கு தான் சொரணை ஜாஸ்தி, கடவுளுக்கு சொரணையே கிடையாது. ஏன்னா கோபம் நமக்கு தான் உண்டு, பொறாமை நமக்கு தான் உண்டு, பொச்சிருப்பு நமக்கு தான் உண்டு, கெட்டெண்ணம் நமக்கு தான் உண்டு. இத்தனையும் நமக்கு வருதுன்னா உப்பு போட்டு சாப்பிட்றதால. இறைவனுக்கு உப்பு போடாத எதுக்குன்னா அவருக்கு எதுவுமே கிடையாது, எதை பற்றியும் கவலை கிடையாது. அதனால் உப்பு போட்டாலும் உப்பு போடலாம் ஒரே மாதிரி இருக்குது இறைவனுக்கு. உனக்கு இதெல்லாம் போட்டால் தான் சொரணையாக இருக்குது, அதனால் நீ போட்டு சாப்பிட்ற. ஐயா சொல்லுங்க. கனவிலே ஞானம் அடைந்தவர்கள் வந்தால் உண்மையிலே அந்த குருவே வந்ததாக அர்த்தமாகுமா? கனவுல ஞானம் அடைந்தவங்களை யாரும் போகிறதே கிடையாது, அவங்களுக்கு வேறு வேலையே கிடையாதா. ஆனால் கனவுல ஞானத்தை அடைஞ்சவங்களை பார்க்குறவங்களுக்கு என்னன்னா அவங்களுடைய மனம் அந்த ஞானி மேலே தாவும்போது அந்த பிம்பம் தான் அவங்க காண்றாங்களே தவிர ஞானியை காண்றதில்லை. எந்த ஞானியும் வீடு வீடாக போகிற வேலை கிடையாது. இந்த மனிதனுடைய மனம் யாருடைய மேலே அதிகமான பற்று மோகம் ஏற்படுதோ அவங்கள அந்த பிம்பத்தை கனவாக காண்றாங்க. இவர் மகானு, இவர் எங்கள் அத்தை, இவர் எங்கள் மாமா, இவர் எங்கள் அப்பா, இவர் எங்கள் சித்தப்பா. இந்த பாசத்தினுடைய அடிப்படையில் மனம் தாவி தான் அந்த பிம்பம் தெரியுதே தவிர எந்த மகானும் யார் வீட்டுக்கும் போகிறதில்லை. அவர் ஞானியாக இருக்கிறவர் அடுத்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமும் அவருக்கு இல்லை. அவரை தேடி வரவங்களுக்கு அறிவுரை சொல்கிறது தான் மகானுடைய வேலையோ ஞானியினுடைய வேலையோ.
தேடி வீடு வீடாக போய் சொன்னால் அவர் ஞானியும் இல்லை, அவர் மகானும் அல்ல. மகான்களினுடைய புத்தகங்கள் வாசிப்பதால் பலன் உண்டா? நல்ல பலன் உண்டு. ஏன்னா எந்த மகானும் தீய வழிகளை உலகத்துக்கு யாருக்கும் நல்ல மகான்கள் சொல்ல மாட்டான். அப்படி நல்ல மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது உங்களுடைய அறிவு, எல்லா ஜீவராசிக்கும் அறிவு இருக்குது. அறிவு இல்லாத ஒரு ஜீவராசியே இல்லை. எறும்புலேருந்து கொசுலேருந்து எத்தனைக்கும் அறிவு இருக்குது. ஆனால் மனிதனுக்கு இருக்கிறது பேரறிவு. அந்த அறிவு மங்கி இல்லாமல் மகான்களுடைய புத்தகங்களை படிக்கும்போது அறிவு கூர்மை அதிகமாக ஏற்படும். எந்த ஒரு ஞாபக சக்தியும் அதிகமாக இருக்கும். நல்ல வழியில் நம்ம செல்றதுக்கு அது வழிகாட்டியாக இருக்கும். மகான்கள் புக்கு படிக்கிறது ரொம்ப சால சிறந்த விஷயம். அது போட்டி நிறைந்த இன்றைய லௌகீக வாழ்க்கையிலே முக்தி தேட எப்படி வாழ்வை சமநிலையில் வைத்திருக்க முடியும்? போட்டின்னு நீங்கள் எப்போ நினச்சிட்டீங்களோ முக்தின்ற பேச்சுக்கே அங்கே இடம் இல்லை. ஏன்னா நீங்கள் முக்தியை தேடும்போது உலக போட்டிக்கிட்ட போய் போட்டி போடக்கூடாது. போட்டி போட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் அந்த போட்டியை தான் பார்ப்பீங்களே தவிர முக்தின்ற பேச்சு அங்கே கிடையாது. அதனால் முக்தி தேடுறவனுக்கு உலக லௌகீக வாழ்க்கை போட்டி இல்லையான்ற சிந்தனையே வரக்கூடாது. வந்ததுனாவே நீங்கள் ஞானத்துக்கு போக முடியாது. உலகம் எப்படியாவது இருந்துட்டு போட்டோம், நான் இறைவனை அடையணுன்ற ஒரு வைராக்கியம் எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு மட்டுமே அது சாத்தியமே தவிர உலகத்தில் போய் போட்டி போட்டு ஞானத்தை அடையிறதில்லை. ஞானம் போட்டி போட்டு அடையிற விஷயம் இல்லை. அது தனக்குள்ளே வைராக்கியத்தால் அடையிற விஷயம் ஞானம். அது உலக போட்டிக்கிட்ட போய் பந்தயம் கட்டுற விஷயம் இல்லை, ஞானமாகப்பட்டது. அதனால் உண்மையான ஞானத்தை அடையணும்னு உங்களுக்கு உள்ளுணர்வு சொன்னால் உலகத்தை மறங்க, உங்களை நினைங்க, இறைவனை தேடுங்க. நல்ல சமுதாயம் உருவாக ஒரு மனிதனாக நாங்கள் செய்ய வேண்டிய முதல் கடமை என்ன? பெரியோர்களை மதிக்க கற்றுக்கணும். பெரியோர்கள் நல்லவர்கள் சொன்ன வார்த்தையை எடுத்துக்கணும், வாழணும். முன்னோர்களுடைய பாதையை நினைச்சு பார்த்து பயணம் பண்ணீங்கன்னா நல்ல சமுதாயத்தில் நீங்களும் பயணம் பண்ணலாம். நல்ல சமுதாயத்தை உங்களாலையும் அமைக்க முடியும். ஆனால் தீயவர்களையே பார்த்து தீயவர்கள் வழியிலே எண்ணங்களை செலுத்தி அப்படி வாழும்போது உங்கள் சமுதாயமே, உங்கள் சந்ததியே அழிய வழிவகுத்துடும் அதுக்கு. அதனால் முன்னோர்கள் எவ்வளோ மேதைகள் வாழ்ந்துருக்கிறோம், எவ்வளோ நல்ல வழிகளை காட்டியிருக்கிறோம், அதை பின்பற்றுங்க. இந்த அரசியல் இது அதுன்னு போனீங்கன்னா யாரும் அங்கே நல்லவனாகவே இருக்க முடியாது. அதனால் மேதைகளை பின்பற்றுங்க, நல்ல அறிவாளிகளை பின்பற்றுங்க, நல்ல மகான்கள் சொன்ன வார்த்தையை பின்பற்றிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வாழும், அமைதியான வாழ்க்கையாக இருக்கும். மலேசியாவிலிருந்து கோபால் வீர மோகன் என்பவர். வணக்கம் ஐயா. வணக்கம். ஒவ்வொரு நாளும் காலையில் 1 மணி நேரமாவது தியானத்துள் தன்னுள் இருக்கும் ஆன்மாவை பார்க்க பயிற்சி செய்ய கூறினீர்கள். அவ்வாறு செய்யும் போது பல எண்ணங்கள் வருகின்றது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? 17 வருடத்துக்கு முன்பிருந்தே நான் அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டேன் என்று வேற கூறியிருக்கின்றார். சரி, அவ்வளோதானே? ஆமாம். நீங்கள் ஒரு எம்ஏ படிக்கணும். ஒரு 1ஆம் கிளாஸ் ஸ்கூலில் எதுவுமே சேர்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே எம்ஏல சேர்க்க முடியாது. அப்போ 1ஆம் கிளாஸ் ஸ்கூல் சேர்க்கும்போது அதுக்கு ஒரு ஆசிரியர் வேணும். 1ஆம் கிளாஸு எப்படி படிக்கணும், எப்படி எழுதணும் சொல்லிக் கொடுக்க ஒரு ஆசிரியர் வேணும். ஆசிரியர் இல்லாமல் நீ படிக்க முடியாது. ஆனால் 1ஆம் கிளாஸ் ஸ்கூல்லையே சேர்ந்துட்டு படிச்சுக்கினே இருந்து 10 நாள் படிச்சுட்டு நான் எம்ஏ படிக்கலையே, என்னால் படிக்க முடியலையே, எனக்கு அது தெரியலையேன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இது காலங்கள் கடந்து பயணம் பண்ணணும். ஒரு பிறவி 2 பிறவியில் உங்களுக்கு எண்ணங்கள் ஏற்படலை, பல ஆயிரம் பிறவியில் எண்ணங்கள் ஏற்பட்டு உங்களுக்குள்ளே பதிவாகிருக்குது. அந்த எண்ணங்கள் அத்தனையும் கலைக்கணும்னு சொன்னால் நீங்கள் விடாமுயற்சியாக செய்துக்கிட்டு போகணும். ஒரு குளத்தில் தண்ணி இருக்குது, அந்த குளத்தில் தண்ணி இருக்குதா இல்லையான்றது செத்த மூடி இருக்குது, பாசம் மூடி இருக்குது. அப்போ பாசம் மூடி இருக்கும்போது ஒரு கல்லை தூக்கி போட்டிங்கன்னா போடுற நேரம் விலகும், திருப்பி அதை நிறுத்தின உடனே சேர்ந்துடும். அது மாதிரி இந்த எண்ணங்கள் என்ற பாசை உங்களை சூழ்ந்தே இருக்குது எப்பவுமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை தொடர்ச்சியாக அடிக்கும் போது தான் அது உங்களை விட்டு விலகும். ஒரு வாட்டி அடிச்சுட்டா எனக்கு பாசம் விலகலையே, எண்ணங்கள் விலகலையே, எண்ணங்கள் வந்துக்கிட்டே, எண்ணங்களுடைய செயல்பாடுகள் தானே உலக வாழ்க்கையை. அப்போ எண்ணங்கள் வந்துக்கினே இருக்கும். உலக வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை விட்டிங்கன்னா எண்ணங்கள் குறைஞ்சிடும். அது விட முடியாது, ஏன்னா வாழ்க்கை நடத்தி ஆகணும். அப்போது எண்ணங்களோடவே நம்ம ஓடிக்கினே நம்ம எண்ணங்களை நம்ம அடக்கணும். அடக்கினீங்கன்னா அது ஒரு நாள் நல்ல பலனை தரும் உங்களுக்கு. ஐயா, SD சுமதி என்பவர் இறந்தவுடன் ஆத்மா மறுபிறப்பு எடுக்கின்றது, சரி. ஆனால் இன்றைய மக்கள் தொகை இவ்வளவு அதிகமானது எப்படி, இவ்வளவு ஆன்மாக்கள் அதிகமானது எப்படி என்று கேட்டிருக்கின்றார். இது நான் பல முறை
பல பேட்டிகளில் கூட இதை சொல்லியிருக்கிறேன். மறுபடியும் இந்த மாதிரியான கேள்விகள் வர்றதுக்கு காரணம்னா அந்த பேட்டிகளை நீங்கள் பார்க்காததால் அதே கேள்வியே அதே பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வருது. இப்போ இங்கே ஒரு ஆசிரமம் வச்சுக்கிறோம். இந்த ஆசிரமம் இருந்த இடம் ஒரு காடு மாதிரியான இடம், வயற்காடு. இது விவசாயம் பண்ண இடம். இங்கே பல ஜந்துக்கள் வாழ்ந்தது. இங்கே எலி வளர்ந்தது, எறும்பு வளர்ந்தது, யானை வளர்ந்தது, பூனை வளர்ந்தது, பாம்பு வளர்ந்தது, அத்தனையும் வளர்ந்தது, இங்கே வாழ்ந்துக்கின்னு இருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த ஆசிரமத்தை கட்டி எதையுமே இல்லாமல் அழிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் எங்கே போச்சுன்னா மனித வடிவம் எடுத்து போச்சு. எல்லாரும் சுதந்திரம் வாங்கும்போது 38 கோடி பேர் தான் இந்தியாவில் இருந்தான். இன்றைக்கி 130 கோடி இருக்கிறான்னா எல்லா மிருகங்களும் இப்போ மனிதனாக மாறி போயிட்டான். அந்த மிருகத்தில் இருந்த உடல் தான் மாறிச்சே தவிர குணம் மாறல. மனிதனாக உடலை மாற்றிக்கினா குணங்கள் மிருக குணமாகவே இருக்குது. எங்கெங்கெல்லாம் வெளியே எந்தெந்த ஜென்தெல்லாம் ஆன்மான்றது ஒரு பொருள், அது 84,000 கோடி ஜீவராசிக்கும் அதுதான். அது அழியும் போது அதுக்கு ஒரு உடல் தேவைப்படுது. அந்த உடல் மனித உடல் கிடைச்சிது. அந்த மனித உடல் எடுத்துக்கினா ஆன்மாவாக வாழ்ந்துன்னுக்குது. அதனால் இந்த மனித இனம் பெருங்கி போச்சு, மிருக இனம்